ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோ போட போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்தாலும் ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ஒரே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சோப் ஆயில் லிக்விட் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் கம்ஃபர்ட்டு, அப்புறம் டைல்ஸ் கிளீனர், அப்புறம் ஹார்பிகட் இதெல்லாம் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ. ஒரே வீடியோவில் என்ன நம்ம செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இது செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்லாம் வாங்கி ஷார்ட் வீடியோலையும் உங்களுக்கு போட்டுட்டேன். லாங் வீடியோ வேணுமோ, ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா நீங்கள் எல்லாருமே லாங் வீடியோ கேட்டதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டு அழகாக ரெடி பண்ணிட்டேன். அதுவும் ஃபஸ்ட்டு டைம் நம்ம ட்ரை பண்ணுறோம். 1 லிட்டர்லாம் ட்ரை பண்ணலாம், 5 லிட்டர் ட்ரை பண்ணி வச்சுட்டேன். ஆனால் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அது ஃபுல்லாக வீடியோவும் எடுத்து வச்சிட்டோம். ஆனால் நைட்டு வந்து நேற்று நைட்டு உட்காந்து எடிட்டிங் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டினா ரொம்ப கிளார் அடிச்சிருச்சு. எந்த பொருள் என்ன அப்படிங்கிறது தெரியல. இப்போ தூக்கி காட்டும் போது இந்த கேன் தனியாக தெரியணும், நான் தனியாக தெரியணும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா வெயில் கிளார் அடிக்கிறதுனால அப்படியே கவர் பண்ணிட்டாங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது சேம் எல்லாம் ஒரே கலரில் தெரியுது. தனித்தனியாக வந்து லிக்விடு தனியாக, இந்த கேன் தனியாக அந்த மாதிரி தெரியல. அப்புறமா வந்து மெனக்கெட்டு சரி போ உங்ககிட்ட நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா அதனால திரும்பவும் போய் இன்னைக்கு போய் மெட்டீரியல்லாம் வாங்கி இப்போ தான் வந்தேன். பாருங்க மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஒரு இப்படி ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படிங்கிறாங்களா, அந்த இன்னைக்கு ஒரு கடையில் போய் மெட்டீரியல் வாங்கும் போது தான் தெரியுது நேற்று வாங்கினதுக்கும் இன்னைக்கு வாங்கினதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கடை ஏறி இறங்கும் போது தான் எது பெஸ்ட்டாக இருக்கும், எந்த பொருள் கரெக்டாக இருக்குது, அது இல்லாமல் எது காஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நம்ம இப்போ பிஸ்னஸ் செய்ய போல் இருந்தாலும் நம்ம வந்துட்டு ரேட்டு வைஸாக நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது ஓகேவாக தான் இருக்கும். ஒவ்வொரு பொருளும் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நேற்று வந்து போய் செக் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து பேஸ்ட் கிடைக்கல, அதுக்கு பதிலாக லிக்விட் வச்சு செஞ்சேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி போய் நிறைய கடையில் ஏறி இறங்கி பார்த்து வந்துட்டேன். எனக்கு வந்து நேற்று வாங்கின கடை அதுதான் ஓகேவாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னென்ன ப்ரைஸு, என்னென்ன பொருள் நம்ம யூஸ் பண்ணுறோம், எதுக்கு என்னென்ன நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் வீட்டு தேவைக்காது கொஞ்சம் இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோப் ஆயில் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு என்னென்ன பொருள் அப்படி வேணுங்கிறத பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கெமிக்கல் அப்படிங்கும்போது அதாவது இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியில் யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல தண்ணி, போர் தண்ணி, உப்பு தண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆர்ஓ வாட்டர், ஃபில்டர் வாட்டர் இதில் தான் செய்யணுமா. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபில்டர் வாட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆர்ஓ வாட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்டிக் சோடா ஒரு 75 கிராம் அளவுக்கு போட்டு கலந்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லிட்டர் அளவுக்கு நான் செய்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணியில் வந்து 75 கிராம் காஸ்டிக் சோடா நல்லா கலந்து வச்சுருக்கேன். இது கலந்து வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மணி நேரம் போல் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இந்த பக்கெட்டில் 2 லிட்டர் ஊற்றி SLES இது வந்து பார்த்தீங்கன்னா நுரைத்தன்மைக்கும் கெட்டித்தன்மையும், அந்த லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாகுது இல்லை அதுக்கும் நுரை வரதுக்கும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் கிடைக்காம லிக்விடாக வாங்கிட்டு வந்து செஞ்சேன். இது வந்து பேஸ்ட்டாக வாங்கும்போது 1/2 லிட்டராக வாங்கிக்கலாம், லிக்விடாக வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டராக யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து லிக்விட் ஊற்றி தான் நம்ம செஞ்சோம், இது வந்து நம்ம பேஸ்ட்டாக செய்கிறோம். SLES இது வந்து இப்போ இதில் ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு க்ளவுஸ் போட்டுக்கிறேன், ஏன்னா இந்த கெமிக்கல்லாம் நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு க்ளவுஸ் போட்டுக்கணும். பேஸ்ட்னா இப்படி தான் இருக்குது, தண்ணி தனியாக பேஸ்ட்டு தனியாக தெரியுதா? இப்போ அந்த தண்ணி தனியாக பேஸ்ட் தனியாக இருக்குது, அது ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்கலாம். கெட்டியாக இருக்குது, அதனால் ஒன்றோடு ஒன்று நல்லா வர அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். பாருங்கள் கலக்கவே நல்லா நுர வருதா. ஆனால் இது கலந்துச்சா இல்லையானே நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நுர வந்துடுது இல்லை. நுர பாருங்க எந்த அளவுக்கு வந்துருக்குது, நல்லா கலந்துருச்சு, எல்லாமே கரைஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்ஸ் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா நுரைக்கும் அப்புறம் அழுக்கு இருக்குல்ல, அழுக்கு போகிறதுக்கும் இது. இப்போ வந்து இது ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து 1/2 கிலோ அளவுக்கு நம்ம SLES போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆசிட்ஸ் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா 400 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஊற்றிக்கலாம்.
அப்படியே ஊற்ற ஊற்ற வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலக்கணும். பாருங்க இப்போ வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. கொஞ்சம் கலக்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்சோம்ல காஸ்டிக் சோடா லை, அதை வந்து ஊற்றிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஊற்ற ஊற்ற கலந்துக்கிட்டே இருக்கணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். காஸ்டிக் சோடா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழுக்கு எடுக்கும். எல்லாமே நல்லா ஒன்றோடு ஒன்று கலந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நிறைய நுரை வந்துடுமா. நுரை நிறைய வந்ததுனால சரியாக தெரியாது. இருந்தாலும் நல்லா கலக்கணும், இல்லைன்னா அங்கங்கே திரி திரியாக வந்துடும். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டால். இது வந்து எதுக்குன்னா உப்பு தண்ணியில் வந்து நம்ம துணி துவைப்போம்ல. இப்போ நம்ம இது எல்லாமே போட்டிருக்கிறோம். இது எல்லாமே நம்ம வந்து நல்ல தண்ணியில் போட்டால் மட்டும்தான் அழுக்கு எடுக்கும். இந்த கொஸ்டால் அப்படிங்கிறது உப்பு தண்ணியில் நம்ம துவைச்சா கூடமே அழுக்கு எடுக்கும். அதுக்காக தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். மெஷர்மெண்ட் எவ்வளோலாம் எடுத்தேன் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். 5 லிட்டருக்கான மெஷர்மெண்ட் அளவு நான் கொடுத்துட்றேன். இப்போ அதை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாக்ஸ் 200 இது வந்து எடுத்துருக்கோம். இது வந்து எதுக்குன்னா இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிருக்கிறோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய வந்து ஆயில் பேஸ்ட் ஊற்றிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒன்றோடு ஒன்றா கலக்கிறதுக்காக தான். இது நம்ம ஊற்றுறது எல்லாம் ஒன்றோடு ஒன்றா மிக்ஸ் ஆகணும், அதுக்காக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். காஸ்டிக் சோடா வந்து 1 லிட்டர் அளவுக்கு நம்ம அந்த லைவ் எடுத்துக்கிட்டோம், 3 லிட்டரா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 லிட்டர் ஊற்றணும். அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம 5 லிட்டரு எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபாக்ஸ் 200 இது வந்து ஆயில் அண்டு தண்ணி ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். 150 மில்லியா ஊற்றிக்கலாம். கலருங்கிறது 2 ஃபார்மில் கிடைக்கும். ஒன்று வந்து பவுடர், ஒன்று வந்து லிக்விடு. இப்போ வந்து நம்ம லிக்விட்லேயே போட்டுக்கலாம். ப்ளூ கலர் தான் வாங்கியிருக்கேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. கலரை பொறுத்தவரையும் நமக்கு இந்த அளவு தான் போடணும், இந்த அளவு தான் ஊற்றணும் அப்படிங்கிறது இல்லை. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். திரும்ப வந்து ஒரு நாள் நைட்டெலாம் வச்சுட்டு நம்ம காலையில் பார்க்கும்போது நல்லா டார்க் கலரில் இருக்கும். அதனால் கலர் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. அடுத்தது வந்து சென்ட்டு. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சர்ஃப் எக்ஸல் அந்த ஃப்ளேவர் ஊற்றுறேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஆயில் சென்ட் இதை ஊற்றுனேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது பேரே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்டு தான், சர்ஃப் எக்ஸல் சென்ட்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ml ஊற்றுறேன். இதில் நல்ல வாசனையாக தாகுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன பர்ஃப்யூம் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விட்டுடலாம். இதே நீங்கள் சேல்ஸுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். எந்த அளவுக்கு திக்னஸ் வருதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு இதுவும் கம்பேர் பண்ணி நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் செய்ய போகிறோம். முக்கியமாக இந்த கெமிக்கல்லாம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில்வர் பாத்திரம், அதே மாதிரி இரும்பு, ஈயோ இந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டிக்கு இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் அதை வச்சு தான் கிண்டணும். அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். இப்போ கம்ஃபர்ட் வந்து நான் 4 லிட்டர் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன், செய்கிறேன். 4 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் பேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான்.
கம்ஃபோர்ட் செய்யறதுக்கு உங்களுக்கு 2 பொருள் இருந்தால் போதும். ஒன்று கம்ஃபோர்ட் பேஸு, இன்னொன்று வந்து சென்ட் பர்ஃப்யூம். உங்களுக்கு என்ன பர்ஃப்யூம், என்ன சென்ட் கலர், என்ன வாசனை வேணுமோ நீங்கள் அது ஓகே பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கம்ஃபோர்ட் பேஸ் வாங்கிட்டு வந்தேன். அது குட்டியாக தான் இருந்துச்சு, 100 ml. அதை வாங்கிட்டு வந்து செஞ்சேன். என்ன கலந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப திக்காலாம் வரல. அப்புறம் இன்னைக்கு போய் கேட்கும் போது அவங்க வந்து விற்கிறதுக்காக தனியாக ரெடி பண்ணுவாங்களாட்டுக்குது. அதை நான் கொடுக்குறேம்மா, அது நல்லா இருக்குது, நீ அதே வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது நம்மள மாதிரி யூடியூப் பார்த்துட்டு எல்லாம் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா கம்ஃபோர்ட் பேஸ்னா ஒரு 100 ml அப்படி குட்டியாக சேல்ஸுக்காக தனியாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு நம்ம அவங்ககிட்டே சொன்னோம் அப்படின்னா அவங்களே நமக்கு கொடுப்பாங்க. யாராச்சும் போகிறீங்க உங்களுக்கு திக்காக வேணும், கம்ஃபோர்ட் அப்படிங்கிறது வாசனை மட்டும்தான். உங்களுக்கு திக்காக இருந்தாலும் ஓகே, தண்ணி மாதிரி இருந்தாலும் ஓகே, உங்களுடைய விருப்பம். சப்போஸ் உங்களுக்கு திக்காக வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி திக்காக இருக்கிற கம்ஃபோர்ட் பேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 150 ml, இல்லை இது 1/4 லிட்டர் நினைக்கிறேன், 1/4 லிட்டர் அளவுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. பேஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விடணும். அதுவும் ஒரு சில பேர் மிஷினில் அடிக்கிறாங்க, நல்லா தான் வருது. பாட்டிலில் மீதி வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அதனால் உடனே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ஊற்றிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி கலந்தாலும் அந்த அளவுக்கு திக்காகவே ஆகலை. கம்ஃபோர்ட் பேஸ் ஊற்றி நல்லா அடித்தேன், இருந்தாலும் ஓரளவுக்கு தான் இதாக இருக்குது. ரொம்ப நான் நினச்ச அளவுக்கு திக்காக வரல. அவங்க சொன்னாங்க கலந்து வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போட ஃப்ரீயாக விட்டுருங்க, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு திக்காகும்னு சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த வீடியோலாம் வருமில்ல, அந்த மாதிரி ரொம்பலாம் திக்காக வராது, ஓரளவுக்கு ஓகேன்னு சொன்னாங்க. ரொம்ப நேரம் அடிச்சிட்டேன், இருந்தாலும் வரல. அதுவும் ஒரு சில பேர் மிஷினில் அடிக்கிறாங்க, நான் கையில் தான் அடித்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுலாம், ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்பிக் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி ரெடி பண்ணணும்னு அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸ் கிளீனர் ரெடி பண்ணுறோம். ரெண்டுக்கும் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் வராது. இது வந்து ரொம்ப திக்காக வரும், அது வந்து தண்ணி மாதிரி வரும். ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான், அளவு முறை மட்டும் தான் வேறு மாறி இருக்கும். இப்போ டைல்ஸ் கிளீனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 லிட்டர் வர அளவுக்கு நான் எடுத்துக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டரும் 200 ml தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஜக் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு பிடிக்கும். இப்போ 200 ml தண்ணி எடுத்துக்கிட்டோமா, ஊற்றிக்கலாம். இப்போ கண்டிப்பாக வந்து க்ளவுஸ் போட்டுக்கணும். மாஸ்க் வாங்கிட்டு வரணும்னு நினச்சா மறந்துட்டேன். ஆனால் வந்து இந்த ஆசிட் இதெல்லாம் நம்ம ஊற்றி செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாஸ்க் கண்டிப்பாக போட்டுக்கணும். அப்புறம் இந்த கெமிக்கல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா வீட்டில் வந்து குழந்தைங்க இல்லாமல் ஸ்கூல் போகிற டைமில் அந்த மாதிரி டைமில் செய்யுங்க. கெமிக்கல் வச்சுட்டு குழந்தைங்க முன்னாடி செய்ய வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா HCl அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கே டைல்ஸ் கிளீனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 ml இருந்தால் போதும். நம்ம இப்போ 2 லிட்டர் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால 800 ml ஊற்ற போகிறோம். 200 ml அளவுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புகை வரும், அதனால் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பாருங்க 200 ml அளவுக்கு நிறுத்திட்டேன். இப்போ 2 லிட்டர் டைல்ஸ் கிளீனருக்கு 1 லிட்டரும் 200 ml நம்ம வந்து தண்ணி எடுத்துருக்கோம். 800 ml வந்து பார்த்தீங்கன்னா HCl இதை நம்ம ஊற்றிருக்கோம். நல்லா கலந்துக்கலாம். கலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் கலர், ஆரஞ்சு கலர் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அது போட்டுக்கலாம். கலரு ஏன்னா எல்லாமே நம்ம கலர்ஃபுல்லாக பார்த்து பழகிட்டோம்ல, அதனால் பாருங்கள் இந்த ஆரஞ்சு கலர் வந்துருச்சு. அப்படியே ஊற்றி கூட நம்ம தொடச்சிக்கலாம். ஆனால் இப்போ வந்து லைட்டாக திக்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 ml
லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ml தான் திக்னர் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம 2 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கிறோம், 4 ml தான். அப்படிங்கும்போது கம்மியாக தான். அவ்வளோ அவ்வளோதான். டைல்ஸ் கிளீனர் ரெடி. இதை க்ளீன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, சோப் ஆயில் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போல இருக்கும். நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குதுன்னு பாருங்க. பாருங்க, நல்லா திக்காக இருக்கு. இப்போ வந்து இதில் ஊற்றிடுறேன். இதில் ஊற்றிட்டு இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ கிளியராக தெரியுதா? நேற்று எடுத்த மாதிரி எடுத்து வச்சிடாத. கிளியராக இருக்குதா? என்ன இப்படி நல்லா இருக்குதா? இப்போ சோப் ஆயில் லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஊற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ஃபர்ட் ரெடி பண்ணோம்ல, அதுவுமே ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் எடுத்து ஊற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து ஊற்றிட்டு இருக்கேன். நேற்று செஞ்சதை விடவே இன்னைக்கு செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா ஓரளவுக்கு திக்காக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு அப்படியே ரசனா கலர் மாதிரி தான் இருக்கும். எடுத்து குடிச்சிட்டு அவ்வளோதான், வயிறுக்கெல்லாம் வெந்து போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கிளீனர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாட்டிலில் ஊற்றிடுறேன். இது ஊற்றும் போதும் சரி, ஓப்பன் பண்ணும் போதும் சரி, எப்பயுமே கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஆசிட் இதில் இப்போ சோப் ஆயில், கம்ஃபர்ட்டு, அது கூட டைல்ஸ் கிளீனரும் ரெடி பண்ணுறதை பார்த்தீங்க. அதுக்கப்புறம் ஹார்பிக் ரெடி பண்ணுறதையும் பார்த்துட்டு வந்துருங்க. கிளீனர் இருக்குல்ல, டாய்லெட் கிளீனர், டைல்ஸ் கிளீனர், இது எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் RO வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா HCl அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசிட் தான். இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா HCl. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கிட்ட நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம எடுத்து வச்ச தண்ணியில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கிண்டிடணும். ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆசிட் திக்னர் ஊற்றிக்கலாம். அப்படியே ஊற்றிட்டு கிண்டணும். ஊற்ற பாருங்க கெட்டியாகுது. நுரல குட்டி தான் திக்காகுது பாரு. கம்ஃபர்ட் வர வேண்டிய இது திக்னஸில் இது வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற ஹார்பிக் மாதிரியே வந்துடும். ஹார்பிக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ ரெடி பண்ணினது. இது வந்து நேற்று ரெடி பண்ணினது. இப்போ சோப் ஆயிலும் நேற்று செஞ்ச சோப் ஆயிலுக்கும் இன்றைக்கி செஞ்ச சோப் ஆயிலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் போட்டு செஞ்சது, இன்றைக்கி வந்து பேஸ்ட் போட்டு செஞ்சது. இருந்தாலும் டிஃப்ரெண்ட் ஏதாச்சும் தெரியுதான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செஞ்ச லிக்விடை வந்து இதில் ஊற்றிடலாம். வா இங்கே. இது வந்து இப்போ செஞ்சது திக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நேற்று செஞ்சது. ஐயோ, அங்கே பக்கத்தில் வாங்க. இது ஆனால் ரொம்ப லிக்விட் மாதிரி தான் இருக்குது இல்லை? ரொம்ப தண்ணி மாதிரி தானே இருக்குது. ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஊற்றி செஞ்சது. இது வந்து பேஸ்ட் போட்டு செஞ்சது. அதனால் பாருங்கள், பேஸ்ட் போட்டு நல்லா திக்காக இருக்குது. லிக்விட் ஊற்றுறது வந்து கொஞ்சம் லிக்விட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃப்ளேவரு, அழுக்கு போகிறது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஆல்ரெடி நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக அழுக்கு போகுது. அதே சேம் தான் இது நல்லா அழுக்கு போகும். அது வந்து வீடியோ கிளிப் நான் போடுறேன். அதே மாதிரி கம்ஃபர்ட்டுக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னும் அந்த நுரையே அடங்கலை. இருந்தாலும் திக்கு தெரியுதுங்களா? இது வந்து நேற்று. இது வந்து ரொம்ப தண்ணி மாதிரி. சோப் ஆயிலில் எப்படி டிஃப்ரெண்ட் வருதோ அதே மாதிரி கம்ஃபர்ட்லேயுமே கம்ஃபர்ட் பேஸை மாற்றும் போது டிஃப்ரெண்ட் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. இது ஓகே. ரொம்ப கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இல்லைனாலும் இது ஓகே, நல்லா தான் இருக்குது. சேல்ஸ் பண்ணுறது அளவுக்கு இது ஓகே தான். நான் கையில் ஊற்றி காட்டுறேன் பாருங்க. நுர இருக்கிறதுனால சரியாக தெரியல, திக்காக தான் இருக்குது.
இது பாருங்கள் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது. நம்ம ஃபஸ்ட் டைம் செஞ்சோம்ல சோப் ஆயில், அதே பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குட்டிமாவோட ஒயிட் ட்ரெஸ் இருந்துச்சு, சரி அதில் போட்டு நினச்சி துவைச்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டேன். ஊரெல்லாம் வைக்கலைங்க, அந்த பக்கெட்டில் தண்ணி ஊற்றும் போதே பயங்கர நுர. இப்போ மீதி கொஞ்சம் மீதியில் இந்த பக்கெட்டில் தான் நம்ம சோப் ஆயில் ரெடி பண்ணோம். அதை அப்படியே வலிச்சு ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் கொண்டு வந்தோன்னா அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா நுர வருதான்னு செக் பண்ணேன், நல்லா நுர வருது. அப்புறம் வெள்ளை துணி, பாப்பாவோட ஒயிட் ட்ரெஸ் ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கல்ல, அது வந்து துவைச்சி பார்க்கலாம். பாருங்கள் காலரில் நல்லா அழுக்கு இருக்குது, இப்போ கையில் எல்லாத்துலேயுமே நல்லா அழுக்கு இருக்குது, தெரியுதாங்க? துவைச்சி பார்க்கலாம் அழுக்கு போதான்னு. எந்த அளவுக்கு நுர வருதுன்னு. ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய நுர வரும்னு. அழுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. குட்டிமா ட்ரெஸ்ஸில் நான் எங்கெல்லாம் அழுக்கு பார்த்தோனோ அதெல்லாம் சூப்பராக வந்து அழுக்கு ரிமூவ் ஆகிடுச்சிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்பிக் ரெடி பண்ணோம்ல, அது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய டாய்லெட் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட் செட்டிங் இருக்குல்ல கிளாஸு, அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அப்படியே காரம் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி கடையில் வந்து ஹார்பிக் வாங்கி யூஸ் பண்ணேன், எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஆனால் இப்போ நாம் ரெடி பண்ண ஹார்பிக் ட்ரை பண்ணி பார்த்தோம், உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக அழுக்கு போயிடுச்சு. பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் கிளீனர் அதுக்கு அதிகமாக இருக்கிற இடத்துல ஊற்றி பார்த்தா தான் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியும். நம்ம பாத்ரூம் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம், அதனால் பக்கத்து வீட்டு பாத்ரூமில் போய் யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்படி உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கரை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுச்சு. உங்களுக்கே இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் நம்மளுடைய சோப் ஆயில், ஹார்பிக், டைல்ஸ் கிளீனர் எல்லாமே அந்த அளவுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குது. காரம் அதிகமாக இருக்கிற இடத்துல கொஞ்சமாக ஊற்றி செக் பண்ணுறதுக்காக செக் பண்ணி பார்த்தோம். டைல்ஸில் ஓவர் கரையாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம அந்த டைல்ஸ் கிளீனர் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சா போதும், நல்லா சூப்பராக வந்து அழுக்கு ரிமூவ் ஆகுது. வீடியோவில் நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே நம்ம ரெடி பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே அந்த அளவுக்கு வந்து சூப்பர் ரிசல்ட் கிடைச்சிருக்குதுங்க. எனக்கே ரொம்ப திருப்தியாக இருக்குது. நீங்களும் வீட்டை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணுறேன். கெமிக்கல் வாங்கின ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தான், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் சென்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.